வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கைதான ஒரு தமிழ் நடிகை, இருளில் மூழ்கி போன அவங்களோட வாழ்க்கை, கடைசியில் நிறுவனமான அந்த உண்மையை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. டிவி சீரியல்களுக்கெலாம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்றதை சொல்லவே தேவையில்லை. திரைப்படங்களுக்கு இணையாக டிவி சீரியல்களையும் ரசிகர்கள்லாம் கொண்டாடி வந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். இதனால தான் சீரியல்களில் வேலை செய்கிற நடிகர்களும் திரைப்பட நடிகர்களுக்கு இணையாக பிரபலம் அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இது நிலையில தான் ஒரு காலத்தில் திரைப்படங்களில் முன்னணி வேடத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரபலமான நடிகை நடிப்பை விட்டுட்டு வெளியேற நிலையில் இப்போ டிவி சீரியல் மூலம் திரையுலகத்தில் மீண்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மீண்டும் நடிக்க வந்திருக்கிற இந்த நிலையில் அவரை பற்றின பழைய சம்பவங்கள் மீண்டும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். அந்த நடிகை யாருன்னு பார்க்கலாம் வாங்க. சுமார் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பிரபல நடிகையாக உச்சத்தில் இருந்தவங்க தான் நடிகை யமுனா அவர்கள்னே சொல்லலாம். இவங்களோட உண்மையான பெயர் பிரேமா. ஆந்திராவில் இருக்கிற சித்தூரில் பிறந்து பெங்களூரில் குடிபெயர்ந்திருக்காங்க இவங்களோட குடும்பம். ஆனால் சினிமா உலகத்தில் தமிழ் சினிமா தான் பிரேமாவோட அறிமுகமாச்சுன்னே சொல்லலாம். 1987 கே பாலச்சந்தரோட இயக்கத்தில் வெளிவந்த மனதில் உறுதி வேண்டும்ன்ற படம் மூலமாக தான் நம்ம தமிழ் திரை உலகத்தில் அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கப்புறமா பிரேமா உண்மையான பேரை யமுனான்னு சொல்லி இயக்குனர் பாலச்சந்தர் தான் மாற்றி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் யமுனாங்கிற பேரில் தான் சினிமா உலகத்தில் நடிக்கவே தொடங்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அதுவும் இயக்குனர் பாலச்சந்தரோட இயக்கத்தில் அறிமுகமானாலும் யமுனா அதிகம் நடித்தது என்னவோ தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் 2வது படத்துலேருந்தே தெலுங்கில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போல் கன்னடத்துலேயும் சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரோட ஜோடியாக இணைஞ்சு கதாநாயகியாக அறிமுகமாயிருக்காங்க. 1994 ஸ்ரீதேவி மற்றும் நாகார்ஜுனாவோட கோவிந்தா கோவிந்தா திரைப்படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அந்த படம் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பையும் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட கன்னடம் மற்றும் தெலுங்கு படங்களில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. கதாநாயகி துணை கேரக்டர்னு சொல்லி பல வேளங்களில் நடித்த நடிகை யமுனா இதுக்கப்புறம் சீரியல் பக்கமும் போயிட்டாங்க. தமிழில் அம்மன் சீரியல் மற்றும் தெலுங்கில் கன்னடத்தில் நிறைய சீரியல்களில் குடும்ப ரசிகர்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு பெற்று புகழோட உச்சத்தில் இருந்த சமயத்தில் தான் அந்த விரும்பத்தகாத சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. 2011 பெங்களூர் இருக்க ஐடிசி ராயல் கார்னியா 5 ஸ்டார் ஹோட்டலில் விபச்சார கும்பலோட நடிகை யமுனாவும் கைது செய்யப்பட்டாங்கன்ற தகவல் பரவிட்டு இருந்துச்சு. சில நாட்களில் யமுனா மேலே விபச்சார வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி பட்டி தொட்டி எங்கும் பரவிருக்கு. யமுனாவோட வாழ்க்கையே இருளில் தள்ளப்பட்டிருக்கு. முடிவில் அவரோட சினிமா வாழ்க்கை நாசமாக போயிடுச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் யமுனா எந்த படத்துலையும் சீரியலையும் நடிக்கவே இல்லை. சினிமா வாய்ப்பு இவங்களுக்கு வரவே இல்லை. இதுக்கப்புறம் தான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை யமுனாவே பேசியிருக்காங்க. தன் மீது தொடரப்பட்ட வழக்கு பொய்யானதுன்னும் குற்றச்சாட்டுகள்லாம் பொய்யானவைன்னு சொல்லியும் நீதிமன்றம் தன்னை விடுவித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இதில் தான் ஹோட்டலுக்கு போகலை, நான் தன்னை நம்பி போலீஸார் தயாராக இல்லைன்னு சொல்லி யமுனா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. செல்வாக்கு மிகுந்த சிலரால் தான் நான் விபச்சார வழக்கில் குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருக்கேன். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் தான் நிறைய தடவை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருந்தாகவும் இதுக்கப்புறம் குழந்தைகளோட நலனை கருதி அந்த முடிவை கைவிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டால் கிட்டத்தட்ட 4 வருஷமாக சினிமாவிலிருந்து விலகியே இருந்திருக்காங்க நடிகை யமுனா அவர்கள். நீதிமன்றத்தில் இருந்து விடுவிச்சதுக்கு அப்புறமா மீண்டும் டிவி சீரியலில் நடிக்க தொடங்கியிருக்காங்க நடிகை யமுனா அவர்கள். இதுதான் இந்த தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.